வீடியோ பத்திரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ல தான் சைக்கிள் ஃபேட் பத்தி இருக்க போகுது. ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்ற போதும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் சைக்கிள் ஃபேட்டும் உங்களோட விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் என்னதான் ஒரு ஆணின் மீது ஒரு உண்மையான காதலை வைத்தாலும் அவருக்கு தேவையில்லை என்று வரும்போது ஒரு துளி அளவு கூட உங்களை மதிக்க மாட்டார்கள். இங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல பொண்ணுங்க ஏமாந்து போறதுக்கு முக்கியமான காரணமே அவங்களை இவங்க நம்புறதும் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு உண்மையான காதல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தர் விரும்பும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு நீ வேணும், நீ எனக்கு வேணும், என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவீங்க. இப்படி ஒருத்தவங்களை கெஞ்சும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்க மேல இருந்த அந்த இன்ட்ரெஸ்டும் சரி, முக்கியமா உங்க மேல ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு விதமும் சரி மாறிடுது. மாறினாலே இங்க இருக்கக்கூடிய பல பெண்களை ஆண்கள் விட்டுருவாங்க. இது பெண்களுக்கும் நடக்கும், ஆண்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருவரை விரும்பும் போது ஒருவருக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்திற்கும் சரி என்றும் அந்த வார்த்தையை என்பது வரும். இல்லையெனில் அது வரவே வராது, முடியாது என்றுதான் வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்பும் போது அவங்களுக்கு நீங்க தேவை, ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தா மட்டும்தான் அது சரின்றது வரும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல உங்க கூட சும்மா ஃப்ரெண்டாவோ இல்ல ஜாலியோ பழகுறாங்கன்ற போது முடியாது அப்படின்ற ஒரு தாட்டு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க கேட்குறீங்க, இல்லை என் கூட வான்னு சொல்றீங்க, ஏதோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். முக்கியமா உங்களுக்கு நல்லதுன்னு படும்போது நல்லது சரி, இல்லைன்னா கெட்டதுன்னு படும்போது முடியாது. இங்க இருக்கக்கூடிய பல பெண்கள் ஒரு உண்மையான காதல் இழக்கிறார்கள், ஒரு பொய்யான காதலுக்குள் சென்று வாழ்க்கையை வாழ தொடங்குகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய முக்காவாசி பெண்களோட லைஃப்ல இது நடந்திருக்கும், இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்பியிருப்பீங்க, ஆனா அவங்கள வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல போவீங்க, இல்ல ஒரு காதல போவீங்க. ஆனா அது பொய்யாதான் இருக்கும், ஆனாலும் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டு அங்க வாழ்வீங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க உங்களை கண்டுக்கல, மதிக்காம இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுதான் முக்கியமா உங்களுக்கு படுது. உங்களை கண்டுக்கிறவங்கள உங்களுக்கு முக்கியமா படல, ஆனா உங்களை கண்டுக்காதவங்க தான் உங்களுக்கு முக்கியமா படுறாங்க. இது உண்மையே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பெண்களில் முக்காவாசி பெண்கள் அவர்கள் காதலிக்கும் பையனுடன் வாழ்வதை விட தன்னை வீட்டில் ஒரு ஆணை பார்த்து விட்டார்கள், அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறி அவர்களுடன் சேர்ந்தே வாழ்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பெண்கள் எப்படின்னா, அவங்க லைஃப்ல ஒருத்தவங்க விரும்பிடுவாங்க, விரும்பினதுக்கு அப்புறம் அவங்க கூட தான் வாழணுன்ற தாட் இருக்கும். ஆனா நிறைய பெண்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம் எமோஷனல் பிளாக்மெயில், வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணுறது, நீ பண்ணிக்கலன்னா நாங்க சூசைட் பண்ணி பொண்ணு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண் விரும்பினவங்களை விட்டுட்டு நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடுவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இது பிரச்சனையாகவும் மாறி இருக்கு. விரும்பியவனை விட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வதில் பெண்களுக்கு அதிக அளவில் உடன்பாடு இருக்கிறது. அதைவிட திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் அதிகம் கஷ்டமும் படுகிறார்கள். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முந்தைய சொல்லிப்பேன், நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தாராளமா போயிடுவாங்க. இதுல உடன்பாடு அதிக அளவுல இருக்குதான். அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத விட இந்த ரிலேஷன்ஷிப் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்ற தாட்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல போறாங்க. எல்லா பெண்களும் இல்லைங்க, கொஞ்சம் பெண்கள் இல்ல முக்கால்வாசி பெண்கள் வச்சுக்கலாம். சில பெண்கள் தனக்கு பிடிச்சவனுக்காக தன்னுடைய உயிரையும் மாற்றிக்கிறாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கவும் செய்யறாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றாங்க, நான் தனியா கூட வாழ்வேன்னு சொல்றாங்க பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க. காதலிலும் சரி, திருமணத்துக்கு பிறகும் சரி, அதிகம் அந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுவது முழுக்க முழுக்க பெண்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டப்பா வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு ஆண்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனா என்ன பிரச்சனைனா, ஆண்கள் அந்த சொல்வதற்கு முக்கியமான காரணம் எக்ஸ்பெக்டேஷன். இந்த ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட ஸ்டார்டிங் இருந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்ப இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு இரிட்டேட்டாகவும் கோவத்தையும் கொடுக்கும். ஆனா இதுல அவசப்படுறதும் ரொம்ப கஷ்டப்படுறதும் பெண்கள் தான். ஏன்னா ஒரு ஆணுக்கு பிரச்சனை, அவன் வாட்டுக்கு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவான், எங்கேயாச்சும் போயிட்டு அவன் வாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு. ஆனா பெண்ணால அப்படி பண்ண முடியாது. இருக்க வரைக்கும் இன்னை வரைக்கும் பெண்கள் தான் திருமண வாழ்க்கையும் சரி காதலையும் அதிகமா கஷ்டப்படுறாங்க. அதுதான் உண்மை. ஒரு ஆணின் மீது ஒரு பெண் உண்மையான காதல் வைத்து விட்டார்கள் என்றால் அந்த பெண்ணின் காதலை ஈடுபடுத்த எதை செய்தாலும் சரியாகாதுங்க. உண்மையை சொல்லணும்னா, ஒரு பொண்ணோட அன்புன்றது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈரியனையே கொடுக்க முடியாதுங்க. நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, பணம் இருந்தா ஈஸியா பொண்களை வாழ்க்கையில வர வச்சிடலாம். கண்டிப்பா பணம் இருந்தா பொண்களை வர வச்சிடலாம். ஆனா ஒரு உண்மையான காதல் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வாழ்க்கையில என்னைக்குமே வர வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு உண்மையான ஒரு தாய், அவங்களுடைய அன்பு இருந்து கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது. அது போலதான் ஒரு உண்மையான காதலுடைய பெண்ணுடைய அன்பு நிச்சயமா எங்க இருந்தாலும் பேசினாலும் கிடைக்காது. அதுக்கு ஈடும் எதுவும் கிடையாது. ஒரு ஆணினுடைய முக்கியமான நபர் உங்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றால் நீங்கள் தான் முக்கியம் என்று அவரிடம் சண்டை போடுவது, அவர்களை வேண்டாம் என்று விட்டு உதறி சென்று வருவது அந்த ஆண் உங்கள் மீது உயிரான காதலை வைத்திருப்பதை காமிக்கிறது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டாகவும் இருக்குது. என்ன ஒரு பையன் விரும்புறான், ஆனா மத்தவங்க என்ன கேள்வி கிண்டல் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களை மேல இருக்கக்கூடிய அன்பு காமிக்கக்கூடிய விதம் தான். அதாவது எப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு அவங்க முக்கியன்றத அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டனால அவங்க மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஆனா நீங்க முக்கியம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க,
அவங்க கிட்ட கண்டிப்பா சண்டை போடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீது எப்போதும் அன்பும் கூடுதல் என்றால் அவர்களை விட்டு பிரிந்ததும் அல்லது தள்ளி இருக்கும் போது மட்டும்தான். இங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விக்கு இதுக்கான பதில் இதுல தாங்க இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஆனா உங்களுடைய அன்பு அவங்களுக்கு புரியல, நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த காதல உங்களுக்கு புரியாம ரொம்ப உங்களை அவாய்ட் பண்றாங்க, ரொம்ப இக்னோர் பண்றாங்கன்ற போது நீங்க ரொம்பலாம் பெருசா பண்ண வேணாங்க சண்டை எதுவுமே. அவங்களை விட்டு நீங்க தள்ளி போங்க, பேசாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சிடும் அவங்க உங்களை தேடி வராங்களா இல்லையன்றத. அண்ட் இப்படி வரலன்ற போது அந்த இடத்துல வேற ஒரு பெண்ணும் வராங்கன்ற போது நிச்சயமா அந்த ஆணை நீங்க விடுறது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா அதுவும் ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இருக்கக்கூடிய பல காதல்களுக்கு பிடித்தவர்கள் கண்முன் இருந்தால் கூட பிடிக்காதவர் போல் தான் காண்பித்துக் கொள்வது வேண்டியிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை படக்கூடிய விஷயமா தான் இது இருக்குதுங்க. அது என்னன்னா, இவங்க லைஃப்ல இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்களுடைய கண் முன்னாடி இருப்பாங்க. ஆனாலும் இவங்க யாருன்னே தெரியாத போலையும் இவங்களை காதலிக்காத போலையும் காமிச்சக்கூடிய நிலைமைன்றது இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில பெண்கள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபேமிலி. அந்த ஒரு ரீசன் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக்ல பத்தி தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கைஸ், இந்த விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல இருக்குதா, நீங்க லவ் பண்ண பர்சன் கூட இருக்குதாங்களா, இப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்களா அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி இப்படிதான் இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ட்ரூ, இல்ல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ உங்களுடைய தாட்டையும் நீங்க வச்சுக்கலாம், இதே நீங்க யோசிச்சுப்பாங்களா, தப்பு முடியாது. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா, பை பாய்.